Hi students, now we are going to see about scales of thermometer. Okay, scales of thermometer. Thermometer is nothing but it is a instrument. Okay, which is used to measure the temperature. Okay, thermometer is a instrument which is used to measure the temperature. Okay, இப்போ இது என்னென்ன ஸ்கேல்ஸ் யூஸ் பண்றாங்க? ஓகே, தெர்மோமீட்டர்ல வந்து என்னென்ன ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்சியஸ், ஓகே, ஃபாரன்ஹீட், கெல்வின். ஓகே, சொல்லுவாங்கல்ல செல்சியஸ் டெம்பரேச்சர், ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர், Kelvin temperature. Okay, first பாத்தீங்கன்னா செல்சியஸ். ஓகேவா? செல்சியஸ் டெம்பரேச்சர் is nothing but பாத்தீங்கன்னா அதாவது it is a Celsius temperature. It is a common unit of measuring temperature. Okay, இந்த செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து யாரால் முதலாக வந்து இது சொல்லப்பட்டது என்றால், அதாவது ஒரு அஸ்ட்ரோனமர், ஓகே, அஸ்ட்ரோனமர் ஒரு சயின்டிஸ்ட், ஓகே, செல்சியஸ், ஆண்ட்ரூஸ் செல்சியஸ், ஓகேவா, ஆண்ட்ரூஸ் செல்சியஸ் அஸ்ட்ரோனமர், ஆண்ட்ரூஸ் செல்சியஸ், ஆண்ட்ரூஸ் செல்சியஸ். ஓகே, இந்த ஆண்ட்ரூஸ் செல்சியஸ் என்கிற ஆஸ்ட்ரோனமர், அதாவது வானியலாளர் தான் இது இந்த அளவீடை முதலாக அறிமுகப்படுத்தி, ஓகேவா, இன்ட்ரோடியூஸ் பண்றது என்னன்னா இந்த இதுதான் ஆண்ட்ரூஸ் செல்சியஸ். இந்த ஸ்கேல், இந்த செல்சியஸ் ஸ்கேல் is calibrated from 0 to 100 degrees Celsius. Okay, இந்த செல்சியஸ் ஸ்கேல் வந்து எப்படி வந்து கேலிபிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா 0 to 100 degree Celsius. ஓகேவா, 0 முதல் 100 வரையான அளவுகள். ஓகேவா, 0 to 100 degree Celsius. ஓகேவா, 0 to 100 degree Celsius. இப்போ இதுல வந்து 0ங்கிறது நமக்கு தெரியும், freezing point of water, வாட்டருடைய இது உறைநிலை. and what is the boiling point? 100 degree. ஓகே, அப்போ நீரினுடைய கொதிநிலை வந்து என்னது? 100 degree Celsius. நீரினுடைய உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். அப்போ நீரினுடைய உறைநிலையிலிருந்து நீரினுடைய கொதிநிலை வரையிலான அளவீடுகள், அதாவது இதோட கேலிபிரேஷன். ஓகேவா, இந்த ஸ்கேலோட, இந்த செல்சியஸ் ஸ்கேலோட கேலிபிரேஷன் எப்படின்னா 0 to 100 டிகிரி, அதாவது நீரினுடைய உறைநிலையிலிருந்து நீரினுடைய கொதிநிலை வரையிலான அளவீடுகள். ஓகே, அதாவது freezing point of water to boiling point of water. ஓகே, அதாவது இந்த ஸ்கேலுடைய calibration. அப்போ calibration 0 to 100 degree. ஓகேவா, எழுதிக்கோங்க calibration. இந்த செல்சியஸ் ஸ்கேலோட calibration பாத்தீங்கன்னா எவ்வளவு? செல்சியஸ் ஸ்கேலோட calibration 0 to calibration எவ்வளவு? 0 to 100 degree. ஓகேவா, ஓகே. அப்போ இதுல வந்து பொதுவா வந்து கிரேக் மொழியில வந்து இந்த சென்டம் அப்படின்னா 100, சென்டம் 100,
கிரேட் என்னது படிகள் ஓகேவா சென்டம் 100 கிரேட்னா படிகள் 100 படிகளை கொண்டது ஓகேவா இந்த ரெண்டு வேர்டையும் ஜாயின் பண்ணுங்க சென்டம்னா 100 கிரேட்னா படிகள் 100 படிகள் இந்த ரெண்டு வேர்டையும் ஜாயின் பண்ணும்போது என்ன வருது சென்டிகிரேட் வருதா அதாவது 100 படிகளை கொண்ட அளவீடு புரியுதா 100 படிகளை கொண்ட அளவீடு சென்டம் 100 கிரேட் மீன்ஸ் படிகள் it was known as centigrade ஓகேவா it was known as centigrade ஓகேவா அப்படி சொல்லலாம் ஓகேவா அப்படினு சொல்லலாம் so it was known as centigrade ஓகேவா எப்படி இருந்துச்சு கிரேக்க மொழியில வந்து சென்டம்னா 100 கிரேட்னா படிகள் 100 படிகளை கொண்ட ஒரு அளவீடு ஓகேவா அதுதான் என்னது எப்படி சொல்றாங்கன்னா சென்டிகிரேட் it was later okay later it becomes celsius ஓகேவா காலப்போக்கில் இது எப்படி மாறுச்சு இந்த சென்டிகிரேட் வந்து செல்சியஸா மாறிட்டு ஓகேவா இதோட நேம் என்னன்னா சென்டிகிரேட் சொல்லுவாங்க 0 டிகிரி சென்டிகிரேட் 30 டிகிரி சென்டிகிரேட் அப்படி சொல்லுவாங்க முன்னாடினா 30 டிகிரி சென்டிகிரேட் ஓகேவா 50 டிகிரி சென்டிகிரேட் ஓகேவா இந்த சென்டிகிரேட் தான் இந்த காலப்போக்கில் எப்படி மாறுச்சு செல்சியஸ் ஓகே the centigrade later it becomes celsius ஓகே அப்போ 0 to 100 டிகிரி செல்சியஸ் மொத்த காலிபரேஷன் 0 முதல் 100 வரையிலான அளவீடுகள் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் Fahrenheit okay Fahrenheit scale okay இந்த Fahrenheit scale வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு physicist okay அவர் நேம் என்னன்னா டேனியல் கேப்ரியல் okay டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் என்கிற ஒரு இந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த அளவீடை முதலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணது அறிமுகப்படுத்தது ஓகேவா சோ ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் என்கிற சயின்டிஸ்ட் தான் முதலாக இந்த இந்த ஸ்கேலை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஓகேவா இந்த ஃபாரன்ஹீட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து இதோட காலிபரேஷன் அப்படினா 32 ல இருந்து 212 ஓகே இதோட காலிபரேஷன் ஓகே காலிபரேஷன் பாத்தீங்கன்னா calibrated from calibration 32 ஃபாரன்ஹீட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வரும் அதாவது 212 ஃபாரன்ஹீட் ஓகேவா பொதுவாகவே it is a common unit of measuring human body temperature ஓகேவா அதாவது மனிதனுடைய பாடி டெம்பரேச்சரை வந்து என்னது மெஷர் பண்றதுக்கு இந்த ஃபாரன்ஹீட் தான் பயன்படுத்துவாங்க ஓகேவா பொதுவாகவே ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை வந்து என்னது மெஷர் பண்றதுக்கு இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் தான் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஓகே இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேலோட காலிபரேஷன் பார்த்தீங்கன்னா 32 ல இருந்து மொத்தம் எவ்வளவு இருக்குது 212 ஓகே அதாவது மொத்தமே இருந்தது அதோட அளவீடுகள் 32 to 212 ஃபாரன்ஹீட் ஓகே அப்ப இந்த ஃபாரன்ஹீட்ல பாக்கும்போது நீங்க எப்படி சொல்லுவீங்க ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஃபாரன்ஹீட்ல சொல்லும்போது 32 ஃபாரன்ஹீட் ஓகே அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஃபாரன்ஹீட்ல சொல்லும்போது 212 ஃபாரன்ஹீட் ஓகேவா
அப்போ freezing point of water வந்து நம்ம Fahrenheitல சொல்லும்போது 32 Fahrenheit. ஓகேவா? boiling point of water வந்து நம்ம Fahrenheitல வந்து சொல்லும்போது 212 Fahrenheit. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Kelvin scale. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? Kelvin, third one. Kelvin. ஓகேவா? Kelvin scale. இந்த Kelvin scale வந்து it is a SI unit of measuring temperature. ஓகேவா? இந்த ரெண்டுமே common unit of measuring temperature. This Kelvin scale வந்து என்னன்னா SI unit of measuring temperature. ஓகே. இது வந்து லார்ட் கெல்வின் என்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்னது இந்த கெல்வின் டெம்பரேச்சரை என்னது முதலாக அறிமுகப்படுத்துகிறது. ஓகேவா? லார்ட் கெல்வின். அந்த சயின்டிஸ்டோட நேம் என்னன்னா லார்ட் கெல்வின். ஓகேவா? லார்ட் கெல்வின் என்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஓகே. லார்ட் கெல்வின் என்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்னது இந்த கெல்வின் டெம்பரேச்சரை வந்து நமக்கு முதலாக அறிமுகப்படுத்துகிறது. ஓகேவா? இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஓகே. இது வந்து எப்படி வந்து சிம்பல்ல சொல்லுவாங்கன்னா K. It is denoted the symbol K, capital K ல சொல்லுவாங்க. ஓகேவா? the word name இந்த symbol என்னது என்ன லெட்டர்ல வந்து சொல்லுவாங்கன்னா K. ஓகேவா? இது வந்து C ல சொல்லுவாங்க. இது C ல என்னது F ல. ஓகேவா? இது ஃபாரன்ஹீட் F ல சொல்லுவாங்க. இது C ல. ஓகேவா? C செல்சியஸ். ஓகே. இது வந்து C ல சொல்லுவாங்க. இது என்னது ஃபாரன்ஹீட் F ல சொல்லுவாங்க. இது என்னது சிம்பல் K. It was known as absolute scale because it start from absolute zero. Absolute zero ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால என்னது இட்ஸ் ஆல்சோ என்னது absolute scale. ஓகேவா? இந்த ஸ்கேலோட கெல்வின் ஸ்கேலோட காலிபரேஷன் absolute zero temperature. ஓகே. இதோட காலிபரேஷன் பாத்தீங்கன்னா 273 to 373 Kelvin. ஓகேவா? இந்த freezing point of water வந்து நம்ம கெல்வின் டெம்பரேச்சர்ல சொல்லும்போது 273. ஓகேவா? அதே மாதிரி boiling point of water வந்து நம்ம கெல்வின் டெம்பரேச்சர்ல சொல்லும்போது 373 Kelvin. இதுதா அதாவது freezing point of water வந்து கெல்வின் டெம்பரேச்சர்ல சொல்லும்போது 273 Kelvin. ஓகேவா? இந்த boiling point of water வந்து என்னது நம்ம வந்து கெல்வின் டெம்பரேச்சர்ல கெல்வின் ஸ்கேல்ல சொல்லும்போது ஓகேவா? கெல்வின் ஸ்கேல்ல சொல்லும்போது 373 Kelvin. ஓகேவா? 373. இங்க பாத்தீங்கன்னா இந்த காலிபரேஷன் நீங்க வந்து மொத்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 100 ஆகும். ஓகேவா? மொத்த எவ்வளவு இங்க 100 ஆகும். இதோட இந்த டிஃபரன்ஸ் இந்த காலிபரேஷன் ஸ்கேலோட அதாவது செல்சியஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 100 இருக்கும். இது மட்டும் பாத்தீங்கன்னா மொத்த ஸ்கேலோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 180 இருக்கும். ஓகேவா? 180 இதுதான் இது 100. அதாவது நீங்க செல்சியஸ் ஸ்கேலோட இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காலிபரேஷனோட அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 100 இருக்கும். அதே மாதிரி இந்த கெல்வின் ஸ்கேலோட காலிபரேஷன்ல மொத்த காலிபரேஷனோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்கும் 100 இருக்கும். ஓகேவா? மொத்தம் எவ்வளவு இருக்கும் 100 இருக்கும். ஆனா இந்த ஃபாரன்ஹீட் மட்டும் நீங்க இந்த காலிபரேஷன்ல 32 ல இருந்து 212 இந்த காலிபரேஷன் வந்து இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு வருதுன்னா 180. எவ்வளவு வருது 180. ஓகேவா? then இது scales of thermometer. இதுதா scales of thermometer. என்னென்ன தெர்மோமீட்டர்ல வந்து என்னென்ன ஸ்கேல் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா செல்சியஸ் சொல்லலாம், ஃபாரன்ஹீட், அப்புறம் என்னது கெல்வின். ஓகேவா? அதாவது நம்ம ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரை வந்து அவங்க எது பயன்படுத்துவாங்கன்னா ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஃபாரன்ஹீட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.